जी उठा परमेश्वर याशुआ में सकूं मैं धन्यवाद देता हूं। அதிகாரம் 38வது வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம். प्रेरित 10वां अधिकार 38 पढ़कर हम जाएंगे, प्रार्थना में जाएंगे। நசரேயனாகிய யாசுவாவை யா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். யா அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாசுவாவே ஸ்தோத்திரம். परमपिता के परमेश्वर के नाम को मैं स्तुति देता हूँ। இந்த நாள்ல ஆராதனைகளில நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். इस समय में हमारा आराधना में आप है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். आप सर्वशक्तिमान परमेश्वर है, इस कारण से मैं धन्यवाद देता हूँ। நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். आप कल और आज और यूनान का सरीका है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை எல்லாம் அறிந்த தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். हम लोग हृदय के अंदर की चीज को आप जानते हैं उसके लिए मैं धन्यवाद देता हूँ। சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய யாசுவா மேசியாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். सारे चीजों को आप करने वाला परमेश्वर उसके लिए मैं धन्यवाद देता हूँ। மனுஷனோ முகத்தை பார்ப்பான், யாவாகிய நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். इंसान जो है चेहरा को देखता है मगर या परमेश्वर हमारा हृदय को देखता है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உம்முடைய மாறாத கிருபையா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். मैं खड़ा है इसके लिए मैं उसके लिए धन्यवाद देता हूँ। நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். मैं अल्फा और ओमेगा आप है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। யாசுவா மேசியாவே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप हमारा प्रार्थना को सुनता है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। எங்களுக்கு சோர்ந்து போகும்போதெல்லாம் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய யாசுவா மேசியாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். हम जब भी कमजोर में उसके लिए शक्ति देता है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் புது பலனை கொடுத்து கழுகுகளை போல் செட்டையில் எடுத்து பறக்க உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். हम जब भी कमजोर होता है परमेश्वर आप सामर्थ्य देख के गरुड़ के समान आप हम लोग को उड़ाता है उसके लिए धन्यवाद देता हूँ। உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். आपके सम्मुख में रह के हम लोग पुकारने के समय में आप हमारा उत्तर देने वाला परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னு வாக்குத்தத்தம் பண்ணின யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். आपने जो बोला कि जो नहीं समझ में आता है उतना ऊंचा चीज को आपने समझ में रखता है उसके लिए मैं धन्यवाद मेसिया। யா எங்களுக்காக யாவை செய்து முடிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். या परमेश्वर आप हमारे लिए सब कुछ करने वाला परमेश्वर आपके लिए धन्यवाद देता हूँ। தண்ணீரை திராட்சரசமா மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். आप पानी को ताकरक्ष बनाया उसके लिए धन्यवाद देता हूँ। 4 நாள் நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். 4 दिन का जो है मर चुका है लाजरस को आपने जीवन दिया उसके लिए मैं धन्यवाद देता हूँ। நீர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आज भी आप अद्भुत करने वाला परमेश्वर है, मैं आपके लिए धन्यवाद देता हूँ। நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप कल और आज और यूनान का सरीका में उसके लिए स्तुति करता हूँ। நீர் வார்த்தையா இருக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप वचन है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। எங்களுக்குள்ளே யாசுவா மேசியா வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारा अंदर परमेश्वर याशुआ में वास कर रहा है उसके लिए मैं स्तुति करता हूँ। ஆவியாக हमारे வசித்துக் கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारे अंदर आप आत्मा पवित्र आत्मा आप वास करता है उसके लिए मैं स्तुति करता हूँ। இந்த வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இங்க இருக்கிற பெரியோர் சிறுவரையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற உதவிக்காக ஸ்தோத்திரம். और जो आने वाला है और जो बैठा है यहाँ पर बच्चे लोग और बड़े लोग उसके आया है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर को जो डरता है वो बड़े लोग छोटे लोग मैं उसके लिए धन्यवाद देता हूँ। நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप हमारा रक्षक है उसके लिए मैं स्तुति करता हूँ। ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னபடி ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारा जीवन में सभी जो भलाई और कृपा चल रहा है उसके लिए मैं स्तुति करता हूँ आपके लिए।
கிருபையுள்ள யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा के याशुआ मेसिया आपको मैं स्तुति करता हूँ। இரக்கமுள்ள யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். दयालु याशुआ मेसिया आपके लिए எங்களை स्तुति करता हूँ। காண்கின்ற யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். हम लोग को संभालता है उसके लिए मैं स्तुति करता हूँ। இங்கு உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपके प्रशंसा यहाँ पर है उसके लिए मैं धन्यवाद देता हूँ। வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை தர போறதுக்காக ஸ்தோத்திரம். बीमार से जो जितने लोग आए हैं आप छुटकारा देने वाले उसके लिए मैं धन्यवाद கஷ்டத்தோடு देता हूँ। வந்திருக்கிறவர்களுக்கு கஷ்டத்தை மாட்டி போறதுக்காக ஸ்தோத்திரம். मुश्किल से कष्ट से जो बच्चे लोग आ रहे हैं आप बदलने वाले हैं, उसके लिए मैं धन्यवाद देता हूँ। கட்டுகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு கட்ட அவிழ்த்து விடுதலையோடு போறதுக்காக ஸ்தோத்திரம். बोझ से बांधे हुए लोग जितने लोग आ रहे हैं वो बोझ को निकालने वाला परमेश्वर आपको धन्यवाद देता हूँ। உம்முடைய சமூகம் எங்கள் முன்னால இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपके समूह हमारे आगे है उसके लिए मैं स्तुति करता हूँ। இப்போது உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். आप अभी हमारा बीच में आपके वचन के द्वारा बात कर रहे हैं। துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति सब कुछ आदर सब कुछ आपके और देता हूँ। யாசுவா மேசியா நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். याशुआ मेसिया का नाम से मैं पुकारता हूँ। आमीन। ஆமென். ஹல்லேலூயா. हालेलूया ஹல்லேலூயா. हालेलूया। எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप लोग आनंद में हैं? அந்த நம்ம வாசித்த சங்கீதம் 64வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க. हम ரொம்ப लोग- ஒரு அருமையான வசனம். हम लोग 63 में 64வது சங்கீதம் 10வது வசனம் 64 में நம்ம காலையில வசனம். வாசிச்ச வசனம். 10वां நீதிமான் 10वां वचन। கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். கர்த்தருக்குள் போதுங்க. கர்த்தருக்குள் हिंदी में हिंदी में पढ़िए। ஹிந்தியில படி. ஹிந்தியில ரீட் பண்ணுங்க. சங்கீதம் 64:10 वचन संहिता 64 4। ஹிந்தியில வாசிங்க. ताकि छिप कर रखे मनुष्य को मारे, वे निडर होकर उसको अचानक मारती भी है। वे बुरे काम करने का हियाव बांधते हैं। वे फंदे लगाने के विषय बातचीत करते हैं और कहते हैं हमको कौन देखेगा। அப்ப மகிழ்ந்திருப்பான், நீதிமான் மகிழ்ந்திருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. इधर कलाम बोलता है धार्मिकता जो है आनंदित रहेगा करके। இந்த நாள்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ये அது दिन யாசுவா மேசியா ஒருவர் மட்டும்தான். ये दिन के अंदर जो आनंदित देने वाला एक ही खुदा है यासुआ मेसिया। கடந்த 3 மாதமாக யாசுவா மேசியா நம்மை பாதுகாத்து ये 3 महीना के अंदर जो यासुआ मेसिया अपन सबको जो है सुरक्षित இந்த करके 4வது மாதம் 3ஆம் தேதியில நம்மை கூடி வரும்படியாக உதவி செய்த யாசுவா மேசியாவுக்கு கனமும் மகிமையும் துதி செலுத்துகிறோம். ये 4वां महीना के अंदर तीसरा तारीख के अंदर कलीसिया में आने के लिए प्रभु संभाल के सभी को रखा है। इसके लिए प्रभु यासुआ मेसिया को धन्यवाद हो। கடந்த 3 மாதத்துல கஷ்டங்கள், கவலைகள், நஷ்டம் எல்லாம் இருந்தது. गया वो 3 महीना के अंदर कष्ट नष्ट वेदना सारे चीज था जीवन के अंदर। ஆனா இவை எல்லாவற்றிலும் ये सारे चीज के अंदर जो है யாசுவா மேசியா நம்மை தாங்கினார். यासुआ मेसिया जो है अपने को सुरक्षित रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। கஷ்டங்கள், கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கினது. कष्ट के अंदर वेदना के अंदर जो है प्रेम का हाथ जो है अपने को संभाल के रखा है। நஷ்டங்கள் மாறிடுச்சு. क्योंकि नष्ट जो है बदल गया है। யாருடைய நாமத்தினால? किसके नाम के द्वारा? யாசுவா மேசியா நாமத்தினால. यासुआ मेसिया का नाम के द्वारा। கடந்த 3 மாதத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம். गया 3 महीना के अंदर बहुत कष्ट उठाया குடும்ப होगा। பிரச்சனை உண்டு, क्योंकि परिवार का समस्या हो பண सकता है, பிரச்சனை உண்டு, पैसा का तकलीफ हो सकता है, நம்முடைய பிள்ளைகளால பிரச்சனை உண்டு. अपना बच्चे लोग को द्वारा तकलीफ हो सकता था। கவலைகளினாலும் கஷ்டங்களாலும் நொந்து நூலாய் போயிட்டு இருந்த நம்மை सारे जो दुख और वेदना का निंदा के अंदर से जो पड़ा हुआ अपने को யாசுவாவுடைய அன்பு கரம் நம்மை தாங்கினது. यासुआ का जो प्रेम का जो हाथ जो है अपने को सुरक्षित रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். आनंद से आप लोग हालेलुया बोलिए। அன்பு கரம் நம்மை தாங்கினது. प्रेम का जो हाथ जो है अपने को सुरक्षित रखा है। யா நமக்காக யாவை செய்து முடிப்பார். या जो है अपने लिए सारे चीज को वो पूरा करेंगे। இந்த உலகத்துல ये संसार के अंदर யாராவது कोई भी உனக்காக आपके लिए எல்லாம் செஞ்சு முடிப்பேன்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்காங்களா? सारे चीज को मैं तुम्हारे लिए पूरा करूंगा करके बोलने वाला कोई व्यक्ति है क्या संसार में? அப்படி இருக்கிறான்றவங்க ஒரு உரத்த சத்தமா அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ऐसा कोई है तो कोई ऊंची आवाज से एक हालेलुया बोलिए। யாருமே அல்லேலியா சொல்லல, அப்ப யாருமே இல்ல. ये कोई भी हालेलुया नहीं बोला इसके मतलब कोई भी इंसान नहीं है।
அப்ப நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர், अपने लिए जो मदद करने वाला एक ही व्यक्ति है, நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். अपने लिए सारे चीज को जो है वो पूरा करेंगे, அது யாஸ்வா மேசியா தான். वो यासुआ में से स्वयं है। எல்லாரும் சொல்லுங்க, सभी लोग बोलिए, யா या நமக்காக अपने लिए யாவையும் सारे चीज को செய்து முடிப்பார். वो पूरा करके देंगे। இது இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கா இல்லையா? ये वचन जो है आपका मन के लिए आनंदित है क्या? 136வது சங்கீதம் 138ங்களா? 130 அத வீட்ல போய் நீங்க வாசிச்சு आप பாருங்க. घर पे जाके 133वां अध्याय के अंदर वो वचन को पढ़िए। உபாகமம் 1வது அதிகாரம் 31வது சகோதரி ஒருத்தர் வாசிங்க, ஹிந்தியிலும் வாசிங்க. சகோதரி வாசிங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். अनुवार का पुस्तक पहला अध्याय 31वां वचन को पढ़िए। முதலாவது தமிழ்ல சகோதரி வாசிப்போம், பின்பு ஹிந்தியில வாசிப்போம். पहले जो है बहन लोग पढ़िए, उसके बाद हिंदी में पढ़िए। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் யா சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்முடைய கர்த்தர்ன்ற இடத்துல अपना जो யா प्रभु நம்மை अपना சுமந்து प्रभु கொண்டு जो करके வந்தார். बोला वो जगह में या करके हिंदी में पढ़िए। உபாகமம் 1 अनुवार का पुस्तक पहला अध्याय 31वां वचन। अनुवार। फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचने तक उस सारे मार्ग में जिससे हम आए हैं उठाए रहा। அவருடைய அன்பு கரம் उनका जो प्रेम का हाथ जो है, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல, जैसे पिता जो है अपने पुत्र को जैसे गोद में लेके आता वैसे இந்த வசனம் ये वचन जो है, நான் மெடிடேஷன் பண்ணும்போது जब ये भाई जो है इस वचन को पर ध्यान करने का समय சந்தோஷமா இருந்தது. वो बहुत आनंदित हो गया था इसका अंदर। தகப்பன் एक पिता जो है தன் பிள்ளை எங்க தோல்ல अपना जो बच्चे को कंधे पे, சுமந்து, ஏன்னா நம்மால நடக்க முடியல, क्योंकि अपने से चलने को नहीं हो रहा है, நாம் பலவீனமா இருந்தோம். अपन जो है कमजोर व्यक्ति था, தேவன் அறிவார், யா அறிவார், क्योंकि या जो है सारे चीज को जाना है, யா அறிந்தபடியினால या उसके बारे में जाना, इसलिए நம்மை தோளில தூக்கி சுமந்து வந்திருக்கிறார் இந்த 3 மாதமாக. ये अपने को उनका कंधे के ऊपर वो बोझ लेके अपने को 3 महीना संभाल के लेके आया। ஹalleluya. हालेलुया। ரொம்ப சந்தோஷமா இருக்கு. बहुत आनंद है। இந்த வசனம் நம்ம ஒரு தகப்பன் एक वचन ऐसा है, ये पिता जो है பிள்ளையை சுமக்குறது போல, நம்ம எல்லாம் பிள்ளைகள் தான். जैसे बच्चा बोलेगा तो अपन सब प्रभु के लिए बच्चे लोग हैं। நரைச்சிருக்கலாம், हो सकता है आपका बाल सफेद हो सकता है, இருக்கலாம், उम्र हो सकता है, சிறுவர்களா இருந்தாலும், छोटा भी होएगा तो, வாலிபர்களா இருந்தாலும், जवान भी होएगा तो, முதியோரா இருந்தாலும், अगर बुढ़ापन भी होएगा तो, பாட்டியா இருந்தாலும், अगर नानी भी होएगा तो, பூட்டியா இருந்தாலும், अगर उसके नानी भी होएगा तो, பாட்டனா இருந்தாலும், अगर दादाजी भी होएगा तो, யாவுடைய பார்வையில क्योंकि यहाँ का जो नजर का सामने நீங்களும் நானும் आप और हम लोग जो है ஒரு பிள்ளைதான். एक बच्चे का समान है। ஹalleluya. हालेलुया। இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், इसके बाद भी मैं जो है तुमको सुरक्षा करूंगा, ஏந்துவேன், क्योंकि तुम्हारा उनका हाथ में उठाएगा, சுமப்பேன், क्योंकि मैं कंधे पे बोझ लूंगा, தப்புவிப்பேன். क्योंकि उसका अंदर से सुरक्षा करूंगा करके बोल रहा है। இனிமேலும் इसके बाद भी நம்முடைய யாவாகிய யாஸ்வா மேசியா अपना यासुआ में से जो है நம்மை தாங்குவார், वो अपने को सुरक्षा करेंगे, நம்மை ஏந்துவார், अपने को हाथ पे लेके जाएंगे, நம்மை சுமப்பார், वो अपने को उठाएंगे, நமக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து अपने தப்புவிப்பார். अपने को जो आ रहा है समस्या उसका अंदर से वो सब बचाने के लिए रास्ता देंगे। ஹalleluya. हालेलुया। எரிகிற அக்னி ஜுவாலையில போட போனாங்க. क्योंकि जो जलने वाला जो आग का अंदर से डालने वाला था, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, सातराक आबेद नोहो को, இதை பார்த்து கொண்டே இருந்த யா इसको जो देखा हुआ जो याद जो है, அப்படியே எரிகிற அக்னிகளை விட்டுட்டாரா? वो ऐसे ही जला हुआ आग के अंदर छोड़ दिया क्या? தப்புவிச்சாரா? वो उसके अंदर से उनको बचाया क्या? தப்புவித்தார். उसका अंदर से उनको सुरक्षा किया। நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், हम लोग जो आराधना करता खुदा,
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் யா हम लोग जो है आराधना करता जो या जो है விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். हम लोग को जो उसका अंदर से छुटकारा देने के लिए सामर्थ्यवान है வீர முழக்கமிட்டார்கள். क्योंकि वो बहुत आनंद से उनको आवाज उठाया இந்த எரிகிற அக்கினி ஜுவாலையில वो जो जलने वाला आग का अंदर से அவர்களை தப்புவித்தார். वो लोग को सुरक्षा किया அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தூக்கி போனவங்க தான் எரிஞ்சு போய் செத்து போயிட்டாங்க. जो व्यक्ति लोग छात्रा आबेदनगो को जो आग के अंदर डाला था वो लोग को ही जल गया ஹல்லேலூயா. हालेलुया உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் आपको जो विरोध में जो भी हथियार जो बनाया जाएगा வாய்க்காதே போகும். वो कभी नहीं वो इस्तेमाल हो सकता है ஆக நசரனாகிய யாசுவாவை इसलिए ये यासुआ में को யா பரிசுத்த ஆவியினாலும் या जो पवित्र आत्मा के द्वारा வல்லமையினாலும் वो सामर्थ का द्वारा அபிஷேகம் பண்ணி இருந்தார். वो जो है अभिषेक करके रखा था யா அவரோடு கூட இருந்தபடியினால या उसका साथ में था इसलिए நன்மை செய்கிறவராகியும் वो जो हमेशा भलाई करते हुए பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டிருக்கிற யாவரையும் जो शैतान का पीड़ित के अंदर रहने वाले सारे लोग குணமாக்குறவராக वो चंगाई देने वाला का रूप में சுற்றித் திரிந்தார். वो हमेशा घूम रहा था ஹல்லேலூயா. हालेलुया இன்றைக்கும் குணமாக்குறவராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. आज भी जो आप लोग के बीच में चंगाई देने वाला आप लोग के बीच में गुमराह करके जो व्यक्ति लोग विश्वास करता हालेलुया बोलिए ஹல்லேலூயா. हालेलुया எல்லாரும் உரத்த சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். आप लोग सभी लोग जो है हालेलुया बोलते आनंदित में इसके लिए धन्यवाद हो இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாஸ்வா மேசியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். यासुआ में से आज और कल युगान के लिए एक ही तरीका है இயேசு கிறிஸ்துன்னு நான் சொன்னேன். ये यीशु मसीह करके भाई ने बोला है எபிரேய பைபிள்ல ये इब्रानी का भाषा के अंदर யாஸ்வா மேசியான்னு தான் போடப்பட்டிருக்கு. यासुआ में से करके ही लिखा है ஜீசஸ் கிரைஸ்ட்னு போடப்படல. उधर जो है जीसस क्राइस्ट करके नहीं लिखा है பேச்சு வழக்கமா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டேன். क्योंकि बात करने का जो स्वामी जो है यीशु मसीह करके बोला மூல है பாஷைக்கு நம்ம திரும்புவோம். जब ये मूल भाषा के अंदर अपन फिरने का அந்த समय மூல பாஷையில वो मूल भाषा में जो है யாஸ்வா மேசியா यासुआ में से நேற்றும் இன்றும் आज और कल என்றும் மாறாதவரா वो இருக்கிறார். कभी नहीं बदलते हुए रूप में। ஹல்லேலூயா. हालेलुया எல்லாரும் சொல்லுமா யாஸ்வா மேசியா. ये सभी लोग बोलेंगे यासुआ में से சொல்லுங்க யாஸ்வா மேசியா यासुआ में से நேற்றும் कल இன்றும் आज என்றும் जो युगान के लिए மாறாதவரா இருக்கிறார். कभी नहीं बदलते हुए रहता है ஹல்லேலூயா. हालेलुया அந்த பெதஸ்தா குளத்துல वो बेदस्ता जो तालाब के अंदर 38 வருஷமாக 38 साल से அப்படியே படுத்த படுக்கையாக உட்கார்ந்து இருந்த அவனை वैसे ही लेटा हुआ जो सोया हुआ व्यक्ति को जो है யாரு காண்கிறார்? कौन ஆ, வாசி. कौन उसको देखा है பிதாவானவர் காண்கிற எதுவோ அதையே யா செய்கிறார். ये पिता जो देखता है उसी को यासुआ करता है யாவானவர் எதை காண்கிறாரோ या जो चीज को देखता है யாஸ்வா மேசியா அதையே செய்கிறார் சொல்லி यासुआ में से वही चीज को करता करके யோவான் 5வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. योवान 5वां अध्याय के अंदर ऐसा लिखा गया அந்த 38 வருடமா படுக்கையா இருந்தவனை தூக்கி எழுப்பி वो 38 साल से सोया हुआ व्यक्ति को यार ने उठा के खड़ा कर சுகமாக்கும்படி உதவி செய்தார். वो चंगाई करने के लिए मददगार बन के खड़ा था அந்த யாஸ்வா மேசியா நேற்று மட்டும் சுகமாக்குறவர் அல்ல, वो यासुआ में से कल खाली चंगाई करने वाला नहीं था இன்றைக்கு சுகமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். आज भी वो चंगाई देने वाला के रूप में है அந்த யாஸ்வா மேசியா वो यासुआ में से இன்றைக்கும் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். आज भी अपने लिए जीवन देने के लिए वो आयत में है யாஸ்வா மேசியா எனக்குள் இருக்கிறார். यासुआ में से अपने अंदर है யாஸ்வா மேசியா எனக்குள் வாசமா இருக்கிறார். यासुआ में से मेरा अंदर जो है वास करता है யாஸ்வா மேசியா நேற்று என்ன செய்தாரோ यासुआ में से कल जो चीज को किया था இன்றும் அதையே செய்கிறார். आज भी वही चीज को वो करता है நாளைக்கும் அதையே செய்வார். कल भी वो चीज को कर सकता है யாஸ்வா மேசியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். यासुआ में से कल और याद और युगान के लिए एक ही तरीका है ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஸ்தோத்திரம். स्तुति हो நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். वो भलाई करने वाला व्यक्ति है பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டிருக்கிற யாவரையும் ये शैतान के पीड़ित के अंदर रहने वाले सारे लोगों के लिए இன்றும் குணமாக்குறவராய் இருக்கிறார். आज भी वो चंगाई करने वाले रूप में है பாவக்கட்டோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். जो पाप का बंधन के अंदर जो पड़ा है उसको छुटकारा देने के लिए பாவக்கட்டோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறார். सांप का बंधन में जो लोग है उसको छुटकारा देने के लिए வியாதி கட்டோடு இருக்கிறவர்களுக்கு யாஸ்வா மேசியா இன்று விடுதலை அளிக்கிறார். सारे बंधन में रहने वालों को यासुआ में से आज छुटकारा देता है பில்லி சூனிய கட்டுகள் இருக்கிறவர்களுக்கு இன்றும் யாஸ்வா
மேசியா விடுவிக்கிறார். वो मांत्रिक तांत्रिक चीज के अंदर जो लोग बंधन में आज भी वो लोग के लिए चंगाई देने वाला है. கட்டோடு இருப்பார்களானால் அதுவையும் இன்று விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். जितने भी बंधन के अंदर रहेंगे सारे बंधन को तोड़ के देने के लिए यीशु में से खड़ा है. எல்லாவற்றுக்கும் மேலாக सारे चीज को जो उच्च स्थान को ऊपर பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அது யாசுவா மேசியா தான். पाप का क्षमा का जो उचित स्थिति देने वाला एक ही व्यक्ति है यीशु मसीह. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. उनका बिना जो रक्षा कोई भी व्यक्ति से नहीं आ सकता நாம் है. ரட்சிக்கப்படும்படிக்கு या जो रक्षा करने के लिए வானத்தின் கீழெங்கும் ये आकाश का नीचे जो है மனுஷருக்குள்ளே ये मनुष्य जाति के अंदर யாசுவா மேசியா நாமமே அல்லாமல் यीशु मसीह का नाम को छोड़कर வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. और कोई नाम नहीं दिया गया. மூல பாஷையான எபிரேய பாஷையில போடப்பட்டிருக்கிறது. मूल भाषा के अंदर इब्रानी का भाषा के अंदर लिखा गया. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற எபிரேய மூல பாஷையில போடப்படவில்லை. या जीसस करके इब्रानी का भाषा के अंदर नहीं लिखा गया. இயேசு கிறிஸ்து என்று மூல பாஷையில போடப்படவில்லை. यीशु मसीह करके मूल भाषा के अंदर नहीं लिखा गया. பரமேஸ்வரா என்று போடப்படவில்லை. परमेश्वर करके भी नहीं लिखा गया. 1611வது வருஷத்துக்கு பிறகுதான் ஜேஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. क्योंकि 1611 का बात ही वो जे अक्षर को बनाया गया. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையே இல்லை. उससे पहले जो है जे अक्षर नहीं था. ஆனா மூல பாஷையில लेकिन मूल भाषा के अंदर जो है யாசுவா மேசியா வார்த்தையா இருக்கிறார். यीशु मसीह जो है स्वयं वचन का रूप में है. அவர் ஆதியாமம் தொடங்கி वो उत्पत्ति से लेकर வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் प्रकटीकरण तक जो है ஒரே ஒரு நாமம் தான் பேசப்படுகிறது. एक ही नाम के द्वारा वो बात किया गया. அது யாசுவா மேசியா நாமமே. वो नाम जो है यीशु मसीह नाम है. ஹல்லேலூயா. हालेलुया. சட்ட புத்தகம் 5 क्योंकि न्याय शास्त्र को जो जानकर ஆதியாமம் யாத்திராமம் லேவியராமம் என்னாமம் உபகாமம் आदि उत्पत्ति निर्गम ये अनवार सारे पुस्तक अंदर இந்த சட்ட புத்தகத்துல கூட யாசுவா மேசியாவை தான் பேசுகிறது. ये पुस्तक अंदर सारे जो चीज के अंदर यीशु में से कोई बात करता है. அடுத்து சரித்திர புத்தகம் 12 उसके बाद जो है इतिहास का जो 12 अध्याय है சரித்திர புத்தகத்துல யாசுவா மேசியா சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். ये 12 अध्याय के अंदर जो इतिहास के अंदर सेनाओं का यहोवा के बारे में बात कर रहा है. அடுத்து சங்கீத புத்தகங்கள் उसके बाद जो है संगीत के சங்கீத अंदर புத்தகங்களிலும் யாசுவா மேசியா யாசுவா மேசியா யாசுவா மேசியா தான் போடப்பட்டிருக்கிறது. संगीत के अंदर भी यही लिखा गया यासुआ में से यासुआ में से यासुआ में से करके. பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் उसके बाद जो है बहुत बड़ा भविष्यवाणी का पुस्तक जो है எத்தனை 5 5 पुस्तक जो है அதுலயும் யாசுவா மேசியான்னு போடப்பட்டிருக்கிறது. उसके अंदर भी जो है यासुआ में से करके लिखा गया. தானியேல் புத்தகத்தை 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா दानियल का पुस्तक में 9वां अध्याय के अंदर மெசியா देखेगा ராஜ்யத்தை கட்டுவான் சொல்லியே போடப்பட்டிருக்கிறது. जब ये पेर्सिया राजा जो है ऐसा वो नगर को बांधे हुए करके बोला है. இன்னும் சங்கீதங்கள் நிறைய இடங்கள்ல மெசியாவை குறித்ததான சங்கீதம் நிறைய இருக்கிறது. वो वचन संहिता के अंदर बहुत सारे जगह में ऐसा पेर्सिया के बारे में लिखा गया. எல்லா புத்தகங்களிலும் सारे पुस्तक अंदर जो है புதிய ஏற்பாடு 4 சுவிசேஷ புத்தகத்திலும் क्योंकि नवा करार के अंदर 4 पुस्तक अंदर மீதி இருக்கிற நிருபங்கள் उसके बाद जो है வெளிப்படுத்தின விசேஷம் उसके बाद जो है प्रकटीकरण के अंदर सारे चीज के अंदर ஒரே ஒரு நாமம் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. एक ही नाम के द्वारा जो है बात किया जाए. யாசுவா மேசியா நாமமே. वो जो है यासुआ में से का नाम है. வேறொரு நாமம் இல்லை. वो दूसरा कोई नाम नहीं है. எல்லா தீர்க்கதரிசிகளும் सारे जो भविष्यवाणी करने वाला भविष्यवक्ता लोग முதற்கொண்டு मूसा का लेके இன்னும் ஏசாயா எரேமியா எசேக்கியேல் எல்லா பெரிய தீர்க்கதரிசிகள் தானியேல் ஓசியா யோவேல் எல்லா தீர்க்கதரிசிகளும் सभी जो भविष्यवक्ता लोग ऐसा यिर्मयाह एजेकिएल ओसिया सारे लोग जो है ஒரே கோரஸா என்ன பாடுறாங்க தெரியுமா? वो सभी लोग एक ही कोरस में क्या कर रहे हैं मालूम है? எல்லாம் நம்ம பாடல் பாடணும் இல்லையா? ஒரே கோரஸா பாடுறோம் இல்லையா? अपन सब एक ही गीत को एक ही कोरस में कर रहे हैं ना. என்ன क्या चीज है वो? கருத்தை வச்சு एक ही मीनिंग को लेके நம்ம கோரஸா பாடுறோம். अपन सब एक कोरस का रूप में उसको कर रहे हैं. அதே போலதான் वैसे ही रीति से வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் ये कलाम के अंदर से जितने भी भविष्यवक्ता लोग को जो बोला गया सारे चीज को இந்த யாசுவா மேசியாவை தான் கோரஸா பாடுறாங்க. वो यासुआ मसीह के बारे में कोरस के रूप में गा रहे हैं. ஒரு உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? एक ऊंची आवाज से एक हालेलुया अपन बोलेंगे हालेलुया. வேற நாமத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் கோரஸா பாடல. कोई दूसरा नाम के बारे में जो भविष्यवक्ता लोग को कोरस के रूप में नहीं गाया. இந்த யாசுவா மேசியா நாமத்தை குறித்தே பாடினார்கள். वो यासुआ मसीह का नाम के बारे में वो लोग एक ही कोरस में गाया. எபிரேய புத்தகத்துல इब्रानी का पुस्तक अंदर
யாஸ்வா மேசியாவை நோக்கியே பாருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. यासुआ मैसिया का और देखो करके लिखा गया। அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் अगर ये सभी जो भविष्यवक्ता लोग जो இந்த है யாஸ்வா மேசியா குறித்தே பேசினார்கள். ये यासुआ मैसिया का बारे में ही वो लोग को बात किया। புதிய ஏற்பாட்டுல नवा करार के अंदर எல்லாரும் எல்லா அப்போஸ்தலர்களும் सारे जो अपोस्तल जो है, யோவான் அப்போஸ்தலனை தவிர जो यौवान जो अपोस्तल को छोड़कर மித்தி எல்லா அப்போஸ்தலர்களும் बाकी सारे जो अपोस्तल जो இந்த है, யாஸ்வா மேசியாவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ये यासुआ मैसिया के लिए जो लहू को जो गवाही के रूप में मारा गया। யாருடைய நாமத்துக்காக இரத்த சாட்சியா மரிச்சாங்க? 11 அப்போஸ்தலர்களும் किसके नाम का महिमा के लिए वो लोग 11 जो शिष्य लोग जो खून का मरण पाया है, யாஸ்வா மேசியா நாமத்துக்காக यासुआ मैसिया का नाम के लिए தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்கள். अपना जीवन कभी प्रभु के लिए दे दिया। இந்த யாஸ்வா மேசியா நாமத்து குறித்து தான் பேசினாங்க. यही यासुआ मैसिया का नाम का बारे में वो लोग को बात किया। கடந்த நாட்கள்ல நான் வந்தபோது पहले जो दिन के अंदर जो भाई आने का समय படிக்க புத்தகத்தை பத்தி பேசினேன். अपोस्तल का पुस्तक के बारे में भाई ने बात किया। எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? कितने लोग को जो बात किया हुआ यादाश्त में है? ஹalleluya. हालेलुया। எத்தனை அதிகாரம் சொன்னேன் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? कितने लोग को याद में कितने अधिकार का बारे में बताया? ஏன்னா 4 மாசம் ஆயிருச்சு நான் அதுக்கு முன்னாடி சொன்னது. क्योंकि 4 महीना हो चुका भाई ने उसके बारे में बात किया। மெமரி இல்ல எவ்வளவு வேணாலும் மெமரி பண்ணிக்கலாம். ये मेमोरी के अंदर कितना भी मेमोरी कर सकता है। 4 மெமரி கார்டு இருக்கு, 4 मेमोरी कार्ड है, 12 மெமரி கார்டு இருக்கு, 12 मेमोरी कार्ड है, 32 இருக்கு, 32 मेमोरी कार्ड है। இன்னும் 72 கூட இருக்கு இல்லையா? अभी नया जो लेटेस्ट में आया 72 मेमोरी कार्ड है, मेमोरी कार्ड। ஆனா இதுல இந்த மெமரியில எவ்வளவு வேணாலும் ஏத்தி வச்சுக்கலாம். लेकिन अपना जो भेजा का मेमोरी के अंदर कितना भी अपलोड कर सकता है। அன்லிமிட்டெட் மெமரி கார்டு. ये अनलिमिटेड मेमोरी कार्ड इसके अंदर है। அந்த கார்டு வேணும்னா யாவாய யாஸ்வா மேசியாட்ட நீங்க இலவசமா வாங்கிக்கலாம். वो अगर मेमोरी कार्ड आपको चाहिए तो मुफ्त में यासुआ मैसिया से आप लोग ले सकते हो। யாருக்காவது ஞாபகம் இருக்கா எத்தனை அதிகாரம் நம்ம படிச்சோம்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையில? लास्ट टाइम भाई आके इधर अपोस्तल के पुस्तक में 4 अध्याय के बारे में बात किया। किसको यादाश्त में है? சபிராலோட முடிச்சோம். वो अनया सपिराल का द्वारा खत्म किया। அது எந்த அதிகாரம்? वो कौन सा अध्याय में? 5வது. ரொம்ப சந்தோஷம். बहुत आनंदित हो 5वां अध्याय के अंदर से உங்க மெமரியில கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. आप लोग इसके मतलब जो ये मेमोरी के अंदर थोड़ा यादाश्त को रखा। ஹalleluya. हालेलुया। அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல अपोस्तल का पहला अध्याय के अंदर யாஸ்வா மேசியா यासुआ मैसिया எடுத்துக்கொள்ளப்படுகிறார். यो इटालियन में जा रहा है। அந்த தேவதூதன் वो उधर जो देवदूत जो है, கலிலேயராகிய மனுஷரே ये खलीले को जो मनुष्य लोग, ஏன் வானந்த அன்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? क्यों तुम लोग जो आकाश का ओर जो है नजर उठा के देख रहे மேசியா हो? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ जैसे यासुआ मैसिया इधर से इटालिया में गया, அப்படியே மறுபடியும் வருவார். वापस जो है ऐसे ही रीति से आएंगे वो। ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை தேவதூதன் சொன்னான். ये आनंद का समाधान का बात देवदूत ने उधर बताया। 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में जो है பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது पवित्र आत्मा आने के बाद जो है அவர்கள் பலனடைந்து वो लोग जो सामर्थ्य पाकर உரத்த சத்தமாய் ऊंची आवाज से वो இஸ்ரவேல் ஜனங்களே ये इजरायली लोग எனக்கு செவி கொடுங்கள் मेरे लिए कान दो करके அப்படி சொல்லி உரத்த சத்தமாய் பேதுரு 11 கூட எழுந்து நின்று वैसे ऊंची आवाज से वो पेत्र जो है वो लोग के बीच में खड़ा रहकर தீர்க்கதரிசிகள் சொல்றதெல்லாம் நிறைவேறிருச்சு. ये भविष्य लोग जितने भी भविष्यवाणी किया सारे चीज पूरा हो चुका है। நீங்கள் சிலுவையில் கொலை செய்த இந்த யாஸ்வாவை आप लोग जिस मसीह को जो है क्रूस में जो मारा गया वो யா खुदा को- உயிரோடு எழுப்பினார். वो जो है या जो है उसको जिंदा किया। இதை கேட்ட யாவரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானே ये जो बात को सुनते हैं उनका मन के अंदर जो ठोचा நாங்கள் लगा, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். हम लोग इसके बाद क्या करना भाई அதற்கு करके பேதுரு उसके बाद जो है पतरस நீங்கள் மனம் திரும்பி आप लोग जो है मन फिर कर ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று हर एक व्यक्ति जो है बाप का क्षमा के लिए யாஸ்வா மேசியா நாமத்தினால यासुआ मैसिया का नाम के लिए ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். बपतिस्मा ले लो करके அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. जब भी जो है पवित्र आत्मा का दान पाओगे करके लिखा है। ரட்சிக்கப்படுகிறவர்களை जब भी रक्षा पाता है தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். दिन का दिन जो है वो मंडली में एकत्र करके आया। 3வது அதிகாரத்துல तीसरा अध्याय में देखिएगा तो தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்த அவனை जो माता का पेट से जो नंगड़ापन जो पैदा हुआ वो வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. मेरे पास चांदी और सोना नहीं है। நசரனாகிய யாஸ்வா மேசியா நாமத்தினால எழுந்து நட. यासुआ मैं तुमको आज्ञा देता हूं यासुआ मैसिया का नाम से तुम उठ के चल करके। அந்த பிறவி தாயின் வயிற்றில பிறந்த அவன்
वो जो माता का पेट से वो नंगड़ा जब ये जन्म हुआ கரடு பலன் அடைந்து उसके बाद जो है उसका घुटने में यावे ताकत आकर तुदितान। याकूब वो जो है स्तुति किया அந்த மூணாவது அதிகாரத்துல பாக்குறோம் वो जो है तीसरा अध्याय में उसके நாலாவது देख रहे அதிகாரத்துல हैं। उसके बाद जो है चौथा अध्याय में நாலாவது வசனம் चौथा अध्याय में चौथा वचन में 12வது வசனம் 12 वचन को पढ़िए முதல்ல தமிழ்ல வாசிப்போம் उसके पहले जो है அதுக்கு तमिल में பிறகு पढ़ेंगे ஹிந்தியில வாசிப்போம் उसके बाद जो है हिंदी में पढ़ेंगे उसको வசனத்தை கேட்டவர்களில் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். किसी दूसरे के द्वारा उद्धार नहीं, क्योंकि स्वर्ग के नीचे मनुष्यों में और कोई दूसरा नाम नहीं दिया गया जिसके द्वारा हम उद्धार पा सके। 5வது அதிகாரத்துல 5वां अध्याय में அனனியா சபிரால் செய்த பொய்யினால ये अननिया सबीराल जो है जो किया झूठा बात का वजह से தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது மரித்து போனார்கள் प्रभु को जो न्याय का जो चीज उधर उतर के आया तो उधर मरण हो गया। 6வது அதிகாரம் 6वां अध्याय के अंदर देखिएगा तो 1வது வசனத்தை சகோதரி வாசிப்போம் அப்புறம் पहला ஹிந்தியில- अध्याय को जो है छठवां वचन पहला अध्याय को तमिल में पढ़िए उसके बाद हिंदी ஹிந்தியில में ஒருத்தர் पढ़िए। வாசிப்போம் 6வது அதிகாரம் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது சீசர்கள் பெருகினது போது வாசிங்க उन दिनों में जब चेलों की संख्या बहुत बढ़ने लगी, तब यूनानी भाषा बोलने वाले इब्रानी भाषा बोलने वाले पर कुड़कुड़ाने लगे कि प्रतिदिन की सेवकाई में हमारी विधवाओं की सुधि नहीं ली जाती। அதாவது 6வது அதிகாரத்துல छठवां अध्याय में जो है சீசர்கள் பெருகினார்கள் सीसी लोग जो है बढ़ गया उधर சபை வளர்ச்சி அடைந்தது कालीसा जो है उधर से बढ़ गया। திரளான புருஷர்கள் बहुत सारा भाई लोग जो है ஸ்திரீகள் स्त्री लोग விசுவாசம் உள்ளவர்களிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் क्योंकि विश्वास का द्वारा उनको और जो है खींचा गया। யார் சேர்க்கிறது சபையில कौन मंडली में उसको एकत्र करता है? ஒரே ஒரு சபை தான் एक ही कलीसा है वो அது யாசுவாவுடைய சபை वो यासवा के लिए वो मंडली இந்த है। யாசுவாவுடைய சபையில யார் சேர்க்கிறா ये यासवा का कलीसा में कौन उसको एकत्र करता है? யாதான் சேர்க்கிறார் वो स्वयं यासवा ही कर सकता है। हालेलुया। हालेलुया। நேற்று कल இரவு 10 மணி அளவுல रात को जो कल रात को 10 बजे जब பாஸ்டர் ஜான் கனகராஜ் பிரதர் ஒரு சகோதரிக்கு டீச் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணி அவங்க ஞானஸ்தானம் ஒரு சகோதரி பெற்றுக்கொண்டார்கள் कल जो एक बहन के लिए सुसमाचार बात के रात को जो 10 बजे वो बैप्टिज्म लिया था एक बहन ने। அப்ப இந்த சகோதரி இங்க வந்திருக்கிறாங்க अभी जो बहन अपने बीच में आ चुका है நேற்று இந்த யாவுடைய சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் कल जो है वो या का जो मंडली में उसको एकत्र किया गया। ரட்சிக்கப்படுகிறவர்களை जो रक्षा पाता वो लोग அனுதினமும் वो हर एक दिन जो है சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் वो कलीसा मंडली के अंदर एकत्र करते आया। हालेलुया। हालेलुया। ஹalleluya हालेलुया। அந்த சகோதரி இன்னைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்காங்க आज वो बहन जो है अपने बीच में मंडली में आया है। அவங்க அம்மா எல்லாரோடு கூட கடந்து வந்திருக்காங்க वो बहन जो है पूरा परिवार का साथ में जो है अपने बीच में आया है। ஆக लेकिन நாங்க சகோதரி 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் அப்புறம் ஹிந்தியில வாசிப்போம் நாங்களோ நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைவிடாமல் தெரிவித்திருப்போம் 2வது வசனத்தை வாசிங்க சார் छठवां अध्याय अच्छा है। பன்னிருவரும் ஆ சீஷர் கூட்டத்தை வரவழைத்து 2வது வசனம் சார் அதிலே வாசி நாங்கள் தேவ நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல இந்த 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஹிந்தியில வாசிப்போம் 2 और 4 को पढ़ेंगे छठवां अध्याय में। तब उन 12 चेलों की मंडली को अपने पास बुलाकर कहा, ये ठीक नहीं कि हम परमेश्वर का वचन छोड़कर खिलाने पिलाने की सेवा में रहे, परंतु हम तो प्रार्थना में और वचन की सेवा में लगे रहेंगे। அப்ப இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனத்துல जो पढ़े गए जो वचन जो है நாங்க தேவ வசனத்தை நாங்க போதிக்கிறதுல தான் நாங்க தரிச்சிருப்போம் हम लोग जो है प्रभु को जो सत्य वचन को बोधना करने का उसका अंदर ही स्थिर रहेंगे। பந்தி விசாரிக்கிறது எங்களுடைய வேலை இல்ல वो भोजन देने का काम हमारा नहीं है। அதுக்காக 7 பேரை நியமிச்சு கொள்ளுங்க उसके लिए 7 लोग को अलग से नियम करके रखो। இப்ப நேற்று कल जो है பாஸ்டர் ஜான் கனகராஜ் அவர்கள் சகோதரிக்கு போதிச்சு भाई जो है जान गनगरा जो है वो बहन के लिए
वो बोधना कर कर ஞானஸ்தானம் கொடுத்தாரு वो जो बैप्टिज्म दिया था அதை விட்டுட்டு उसके छोड़ के வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? अगर वो दूसरा काम करेगा तो वो परिवार रक्षा पा सकता है क्या? அப்போஸ்தலர்கள் நாங்கள் வேத வசனத்தை தான் போதிப்போம். अपोस्तल जो प्रभु का वचन को ही बोधना करेंगे. அப்ப அது இருந்தது அப்போ போல இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கணும். वो दिन के अंदर ऐसा नहीं, आज भी वही स्थिति अपने बीच में होना है. வேற வேலை பார்த்தா யார் ரட்சிக்கப்படுவா? दूसरा काम करेगा तो कौन रक्षा पा सकता है? போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். बोधना करना करके जो आज्ञा इधर दिया गया, யாசுவா மேசியா கட்டளையிட்டிருக்கிறார். यासुआ में से जो आज्ञा दिया इधर, கட்டளையிட்டிருக்கிறார். ये जो आज्ञा दिया गया इधर, நீங்கள் புறப்பட்டு போய் आप लोग इधर से निकलते जाके சகல ஜாதிகளை சீசராக்கி सारे जातियों के बीच में से शीशा बन के நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். मैं जो तुमको सिखाया आज्ञा सारे बात को उनको जो सिखाकर, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் वो जो दुनिया अंत तक சகல நாட்களிலும் सारे दिन के अंदर जो है நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारा साथ में रहूंगा करके. இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறார்? आज अपने बीच में कैसे वो रह रहा है? இன்னைக்கு யாசுவா மேசியா நம்ம கூட இருக்கிறாரா? आज यासुआ में से अपने साथ में है क्या? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். वो अपने अंदर जो है वो वास करता है, நமக்குள்ள வசிக்கிறார். अपने बीच में जो वो रहता है, அந்த வார்த்தை தான் யாசுவா மேசியா. वही वचन जो है यासुआ में से, அவர் நமக்குள்ளே உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் वो अपने अंदर जो है दुनिया अंत तक जो है நம்மோடு वो இருக்கிறார். अपने साथ में रहेगा. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆக இந்த வசனத்துல ये वचन के अंदर அப்போ லூக்கா 24வது அதிகாரம் 47வது வசனத்துல लूक का पुस्तक 24वां 44वां वचन को पढ़िए. அன்றியும் மனந்திரும் வாசிங்க சிஸ்டர். மனதிரும்புதலும் ஆ. பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். ஹிந்தியில லூக்கா 47. 24 और यरूशलेम से लेकर सब जातियों में मन फिराव का और पापों की क्षमा का प्रचार उसी के नाम से किया जाएगा. இப்படியாக தேவ வசனம் விருத்தி அடைந்தது. इसी के द्वारा प्रभु का वचन जो है बढ़ते गया, சீசர்களுடைய தொகை எருசலேமிலும் மிகவும் பெருகிற்று. क्योंकि सीसल का जो गिनती जो है यरूशलेम के अंदर भी बढ़ गया था. ஆசாரியர்கள் अनेகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். याजक लोग जो है वचन का विश्वास के अंदर बढ़ गया था. वो लोग எந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள்? कौन सा विश्वास के अंदर उन लोग का पालन किया था? நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு अपने जो पाप के लिए सौंपा गया, நாம் நீதிமானாக படி எழுப்பப்பட்டிருக்கிறார். क्योंकि वो धार्मिकता का रूप में जो उठा लिया में गया. விதமாய் விசுவாசத்தினால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் इसके द्वारा जो है धार्मिकता अपने को जो बनाया गया, इसलिए யாவாகிய யாசுவா மேசியா மூலம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். या जो है यासुआ मेसिया के द्वारा समाधान को अपन पाया है. ஹalleluya. हालेलुया. अनेகர் ஆசாரியர்கள். बहुत लोग जो है याजक लोग जो है, இந்த ஆசாரியர்கள் தான் ये याजक लोग जो है, யாசுவா மேசியா கொலை செய்யறதுக்கு முக்கிய காரணமானவங்க. क्योंकि यासुआ मेसिया को जो उनको जो मारा गया उसका मुख्य भागीदार இந்த है. வேத வசனத்துல என்ன சொல்லுதுன்னா ये कलाम के अंदर इसके बारे में क्या बताता है? ஆசாரியர்கள் अनेகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. यासुआ मेसिया का जो वचन के अंदर जो विश्वास के अंदर याजक लोग पालन किया करके बताता है. எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க? कैसे नम्रता पाए वो लोग? இவர்கள் வசனத்தை போதித்தார்கள். ये लोग जो है वचन को बोधना किए, इसलिए தேவனுடைய வசனம் அக்கினியை போல் அவர்களை சம்மட்டியை போல் அக்கினியை போல் நொறுக்கி போட்டது. वो प्रभु का वचन जो उसके द्वारा जाके वो पावड़ा का समान जाके मार गिराया उसको. எரேமியா சொல்லுவது போல यिर्मयाह அக்கினியை जैसे போல यिर्मयाह के अंदर जैसे बोला गया आग के द्वारा, சம்பட்டியை போல் நொறுக்கி போட்டது. वो जो है पावड़ा का समान जाके वो तोड़ दिया करके बताया தேவையா है. இருக்கிற மனுஷனை ஞானியாக்குறார். जो अनपढ़ है उसको क्या किया, वो ज्ञानवान बनाया. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி யாசுவா மேசியா. जो संसार में जो भी व्यक्ति आता है उसको प्रकाशित करने वाला जो मैया सच्चाई का जो खुदा जो है, தேவனுடைய வார்த்தை वो प्रभु का वचन है. ஜீவனும் वो जो है जीवन, வல்லமையுள்ளதா இருக்கிறது. वो जीवन और सामर्थ का द्वारा है. இந்த வார்த்தையை போதிக்கும் போதுதான் ये वचन को बोधना करने के समय உடைக்கப்பட்டார்கள். जब भी जो है वो लोग को तोड़ा गया, நொறுக்கப்பட்டார்கள். वो लोग को उसके द्वारा इतना, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். हम लोग को इसके बाद जो है क्या करना भाई लोग करके पूछा. அநேகர் சீசர்களானார்கள். बहुत से लोग उस समय जो है शिष्य लोग को बन गया. 7வது அதிகாரத்திலே उसके बाद जो है 7वां अध्याय के अंदर தேவான் स्तेवन जो है இந்த யாசுவா மேசியாவை குறித்து பிரீச்
டீச் பண்றாரு ये यासों में से के बारे में प्रचार करना चालू किया। அந்த ஆலோசனை சங்கத்தார் वो जो बोधना करने वाला साहब ஸ்தேவானை कमेटी, கைது செய்தார்கள் वो स्तेवान को उधर वो लोग को कैदी किया है। கைது செய்தாலும் उसको जो कैदी किया इसके बाद கைது में செய்யப்பட்ட அந்த நிலைமையிலும் उसी स्थिति में भी उसको ஸ்தேவான் स्तेवान को பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் वो जाके उधर प्रचार किया गया करके முதலாவது देखा। पहले जो है ஆபிரகாமை குறித்து பேசுகிறார் अब्राहम के बारे में वो बात कर रहा है, எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா कैसे वो आरंभ करता है वो சகோதரரே அப்படி ये சொல்றாரு ये भाई लोग करके वो चालू किया, நம்முடைய பிதாக்களே அப்படின்றாரு अपना पिता का लोग करके उसी ने चालू किया। கைது செய்யப்பட்டவரும் யூதர் தான் क्योंकि जो कैदी बनाया गया वो भी यहूदी है, அந்த ஆலோசனை சங்கத்தாரும் யூதர் தான் वो जो आलोचना का जो चरवा भी है वो यहूदी है। அவங்க சொந்த சனமே யார கைது செய்றாங்க ஸ்தேவானை கைது செய்றாங்க वो खुद का लोग ही उसका जो स्तेवान को आके कैदी किया है। கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க थोड़ा सोच के देखिए யாருடைய நாமத்துக்காக किसके नाम के लिए। எல்லாரும் சொல்லுங்க யாஸ்வா மேசியா यासुआ में से करके सभी लोग बोलिए, மேல இருக்கிறவங்க சொல்லுங்க யாஸ்வா மேசியா ऊपर बैठने वाला भाई लोग बोलिए यासुआ में से करके, கீழ இருக்கிறவங்க உரத்த சத்தமா யாஸ்வா மேசியான்னு சொல்லுங்க नीचे जो रहने वाले लोग यासुआ में से करके आवाज से बोलिए। சொல்லுங்க இந்த நாமத்துக்காக தான் கைது செய்யப்பட்டார் ये नाम के लिए वो जो है कैदी बना गया, கைது செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் जो कैदी बना गया उस स्थिति के अंदर भी ஆபிரகாமை பத்தி பேசுறார் अब्राहम का बारे में वो बात किया, ஈசாக்கை பத்தி பேசுகிறார் ईसा का बारे में वो बात किया, யாக்கோபை பத்தி பேசுகிறார் याकूब का बारे में बात किया, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகி போனதை பேசுகிறார் यही का जो होगा यही के अंदर जो उन लोग को गुलामी था उसके बारे में बात அங்கு किया, யோசேப்பை குறித்து பேசுகிறார் उसके बाद जो यूसुफ के बारे में बात किया, யோசுவாவை குறித்து பேசுகிறார் उसके बाद योशुआ के बारे में बात किया, சாலமோனை குறித்து பேசுகிறார் उसके बाद सालमोन के बारे में बात किया, கையினால கட்டப்பட்ட கோயிலில் யாஸ்வா மேசியா வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லி பேசுகிறார் हाथ को द्वारा बांधा गया वो मंडली में वास नहीं करता करके वो यासुआ में से बात किया। இந்த கட்டடத்துல வாசம் பண்ணுகிறாரா ये जो दीवार के अंदर वास करता है क्या, அங்க கூட उधर भी जो है சாலமோன் கட்டில அவ ஆலயத்துல வாசம் பண்ணுகிறது இல்லைன்னு சொல்றாரு सालमोन जो बांधा गया वो भवन में वास नहीं किया करके बता रहा है। இப்ப எப்படி வாசம் பண்ணுகிறார் अभी कैसे स्थिति में वास करता है, நாமே ஆலயம் अपन स्वयं जो है मंदिर நமக்குள்ளே है, யாஸ்வா மேசியா வாசம் பண்ணுகிறார் वो अपने अंदर ही यासुआ में से वास करता है, நமக்குள்ளே வசிக்கிறார் अपने अंदर ही वो वास करता है। ஹalleluya हालेलुया, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் आप लोग कोई जो है प्रभु का मंदिर है, தேவனுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் क्योंकि प्रभु का शरीर ही देखी प्रभु का இப்படி मंदिर है, சொல்லிக்கிட்டே வரார் उसके द्वारा बात करके आ रहा है। இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் நீங்க துன்பப்படுத்துனீங்க ये भविष्यवाणियों को सारे लोग तुम लोग को जो है वेदना किया, எதிர்த்து நின்னீங்க आप लोग को उनका विरोध में खड़ा था, இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்தீங்க ये इतना भविष्यवाणियों को तुम लोगों ने मर्डर किया, அந்த கடைசியாக யாஸ்வா மேசியாவை கூட ஓ, நீங்க அக்ரி- கொலை செய்தீர்கள் वो अग्नि में यासुआ मैसिया का भी तुम लोग को मार दिया। துன்ப கோபத்துல துரோகிகள் उसके बाद जो है विरोधी लोग, பாதகர்கள் वो जो है मर्डर करने वाले लोग அப்படி சொன்ன உடனே ऐसा बोलते ही जो है அவங்க கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சாங்க वो लोग जो है पत्थर उठा के स्तेवान को ऊपर मारना चालू कर दिया। 7வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து சகோதரிகளும் 7वां अध्याय में 53 अध्याय से पढ़िए, ஹிந்தியில 7வது அதிகாரத்துல 57வது வசனத்திலிருந்து வாசிப்போம் 57 से पढ़िए। அந்த முழங்கால் படிட்டு அது 60வது வாசிங்க சிஸ்டர் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஆ சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது யஷ்வமசியாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தான். ஹிந்தியில வாசிப்போம். तब उन्होंने अभी சொல்லுங்க பாஸ். बड़े शब्द से चिल्लाकर कान बंद कर लिए और एक साथ उस पर झपटे और उसे नगर के बाहर निकालकर उस पर पथराव करने लगे। गवाहों ने अपने कपड़े शाऊल नामक एक जवान के पांव के पास उतार कर रख दिए। वे स्तिफनुस पर पथराव करते रहे और वह यह कहकर प्रार्थना करता रहा,
हे प्रभु याशवा मेरी आत्मा को ग्रहण कर। फिर घुटने टेक कर ऊंचे शब्द से पुकारा, हे प्रभु ये पाप उन पर मत लगा। और यह कहकर वह सो गया। பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவளை மன்னியும் சொல்லிட்டு யாசுவா மேசியா கடைசி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன அதே ஜெபத்தை போலதான் ये अग्री में जो है ये पिता ये लोग को जो क्रिया करता है ये लोग अनजान में करे, इन लोग को क्षमा करो करके। இந்த ஸ்தேவானும் ये सेवन जो है இவர்கள் அறியாம செய்ற இவர்களை மன்னியும் சொல்லி ஜெபம் ये लोग जो பண்றாங்க. करता अनजान में कर रहा है ये लोग को क्षमा करो करके। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்துல मैथ्यू के पुस्तक अंदर 5वां अध्याय 46वां वचन में உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. तुम लोग को जो वेदना देता है उसके लिए जो प्रार्थना करके करो करके लिखा है। இந்த ஸ்தேவானை ये स्तेवान को கல்லெறிந்து கொல்லும்போது ये पत्थर मार के मारने का समय வடிந்து கொண்டிருக்கும் போது யாசுவா மேசியாவுக்காக ये खून बहने का समय यासुआ मैसिया के लिए அந்த சூழ்நிலையிலும் वो स्थिति के अंदर भी யாசுவா மேசியா சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து यासुआ मैसिया जो वचन बोला उसको याद உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக वो तुम लोग को जो वेदना करता है ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அந்த வார்த்தையை उनके लिए जो प्रार्थना करो करके जो वचन को पूरा करने के लिए அங்கு ஸ்தேவான் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். उधर जो है स्तेवान प्रार्थना करता है, इसके बारे में अपन देखा है। முதல் நூற்றாண்டுல இந்த ஸ்தேவான் சீசன் ये पहले जो काल के अंदर जो स्तेवान जो है இங்க கடைசி நேரத்துல ये अग्री समय में जो है தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய அந்த நேரத்துல अपना जीवन जाने का समय में भी யாசுவா மேசியாவுடைய வார்த்தையை நினைத்து பார்த்தார். यासुआ मैसिया का वचन को याददाश्त में लेके आया। பிதாவே இவர்களை மன்னியும், ये पिता इनको क्षमा करो, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ये लोग को जो चीज करता है इसको अनजान में इन लोग को कर रहा है। ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். वो प्रार्थना करने के बारे में अपन देखा है। இப்ப லெந்து காலங்க நடந்து கொண்டிருக்கிறது. अभी जो है रोमन कैथोलिक का लेंथ का 40 समय चल நாள் रहा இந்த है, சிலுவை காட்சியை குறித்தே நம்ம பேசுறோம். क्योंकि 40 दिन जो है वो क्रूस का बारे में बात இந்த करता है। நாளிலும் கூட ये दिन के अंदर भी நாமும் கூட अपन भी இந்த ஸ்தேவானை நினைக்கும் போது ये सेवन का बारे में देखने का இயேசு समय, கிறிஸ்துவுடைய இந்த சிலுவை காட்சி यासुआ मैसिया का जो क्रूस का जो चिन्ह நம்ம है, முன்னே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். जब भी अपने नजर के सामने खड़ा रख के देखता है, இப்படியாக वैसे रीति से ஜெபம் பண்ணி நித்திரை அடைந்தான் போடப்பட்டிருக்கிறது. जब भी वो ऐसा प्रार्थना करके अपने आंख को बंद किया करके इधर कलाम में लिखा है। 8வது அதிகாரத்துல ये 8वां अध्याय के अंदर 4வது வசனம், 4वां वचन को पढ़िए। சிதறி போனவர்கள் எங்கு சுற்றி சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். उधर से जितने लोग इतर पितर हो चुका था, सारे लोग जो सुसमाचार बताया। தமிழ்ல 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் தமிழ்ல வாசிங்க. 8वां अध्याय में 4वां, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். हिंदी हिंदी जो तितर बितर हुए थे वे सुसमाचार सुनाते हुए फिरे। ஒரே ஒரு சுவிசேஷம் தான், एक ही सुसमाचार है, வேறொரு சுவிசேஷம் இல்லை. कोई दूसरा सुसमाचार नहीं है। யாசுவா மேசியா यासुआ मैसिया நம்முடைய பாவத்துக்காக மரித்து वो अपने पाप के लिए वो मरकर அடக்கம் பண்ணப்பட்டு वो दफना के 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். तीसरा दिन जो है जीव उठा, वो இந்த சுவிசேஷம் தான் ये सुसमाचार जो है ஒரே சுவிசேஷம். एक ही सुसमाचार है, வேறொரு சுவிசேஷம் இல்லை. दूसरा कोई सुसमाचार नहीं है। வேறொரு சுவிசேஷம் சொன்னா சபிக்கப்பட்டவர்கள். अगर दूसरा कोई सुसमाचार कोई बताता तो वो साबित किया हुआ ஒரே है ஒரு சுவிசேஷம், कि एक ही सुसमाचार है। அது யாசுவா மேசியா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த சுவிசேஷம் தான். वो यासुआ मैसिया जो मार कर वो दफना के जीव उठा இந்த सुसमाचार है। சுவிசேஷத்தை சிதறி போனவர்கள் எங்கும் சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ये सुसमाचार के जितने शिष्य लोग जो है इतर पितर हो गया था वो लोग को सारे जगह में बताया। அப்படி இருக்கும்போதுதான் वैसे रहने का समय जो है மாயவித்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். वो मायमला क्रिया करने वाला व्यक्ति को जाके एक सुसमाचार बताया। யாசுவா மேசியா நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். यासुआ मैसिया का नाम को तुरंत जो स्वीकार करके बपतिस्म लिया है। அந்த எத்தியோப்பிய மந்திரி जो एथियोपिया का जो अंदर रहने वाला मंत्री जो है वो फिलिप जो है யாசுவா மேசியாவை குறித்து பேசினார். यासुआ मैसिया के बारे में उसके पास बात किया। வேறொரு நாமத்தை குறித்து பேசவில்லை. दूसरा कोई नाम के बारे में जाके वो बात नहीं किया। ஏசாயா 53வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிற
அந்த பகுதியை வாசித்துக் கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார் यशाया 53वां अध्याय के अंदर जो लिखा था वही शब्द को जो है उधर बात किया था उसी ने யாசுவா மேசியா நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார் यासुआ में से अपने जो गुनाहों के लिए वो जो है मारा गया யாசுவா மேசியா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் यासुआ में से अपने जो पापों के लिए वो तोड़ा गया நம்முடைய அக்கிரமத்தின் அவர் நொறுக்கப்பட்டார் वो अपने अक्रमक क्रिया के लिए वो मारा गया அவருடைய करके தழும்புகளால் குணமாகிறோம் उनको जो घाव का द्वारा अपन चंगा पारा करके ஆக இந்த யாசுவா மேசியா குறித்து போடப்பட்டிருக்கிறது ये यासुआ में से के बारे में इधर लिखा गया இந்த சுவிசேஷத்தாம் பிலிப்பு மந்திரிக்கு பேசுகிறார் பிலிப்பு மந்திரி यही सुसमाचार को गांधी मंदिर को जाके फिलिप बता நான் रहा என்ன है செய்யணும் தண்ணி இருக்கிறதேன்னு சொன்னாரு ये सुसमाचार को सुनते वो पूछा था अभी मैं क्या करना करके தடையில்லை சொல்லி இருவரும் தண்ணீரில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்கதே पानी उनका सामने था इसके बाद जो है अपने बीच में कोई रुकावट नहीं है அந்த மந்திரி சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார் वो मंदिर जो है आनंद से जाके वो बैप्टिज्म के लिए गया हालेलुया। था हालेलुया ஒரு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறும்போதுதான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டு एक पाप का क्षमा का जो बैप्टिज्म लेने का समय वो बहुत सारा आनंदित होता है காசிக்கு போனாலும் சந்தோஷம் கிடைக்காது वो काशी के अंदर जाएगा तभी तो कोई अच्छी काम नहीं मिलता है போனாலும் சந்தோஷம் கிடைக்காது रामेश्वरम के अंदर जाएगा तभी तो कोई अच्छे काम नहीं होता है அந்த காசியில தலைகீழா தியானம் பண்றாங்க பாருங்க அப்படி செஞ்சாலும் சந்தோஷம் கிடைக்காது वो काशी में जाके जो इंसान जो है अपने सिर को नीचे करके टांगे ऊपर करके ध्यान करेगा तभी तो नहीं मिलता है ரட்சிக்கப்பட ஒரே ஒரு நாமம் रक्षा पाने के लिए एक ही जगह है யாசுவா மேசியா நாமம் தான் वो यासुआ में से नाम के अंदर ही है ஆயத்தக்காரர் ரட்சிக்கப்பட்டார் वो आयत का जो व्यक्ति जो है रक्षा पाया எத்தியோப்பிய மந்திரி பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் ये एथियोप का जो मंत्री जो है उधर रक्षा का पाप का समय के लिए रक्षा पाया எத்தியோப்பிய மந்திரி நிறைய பணம் இருக்கலாம் क्योंकि एथियोपिया का जो रहने वाला मंत्री के पास बहुत सारा पैसा हो ஆனா सकता है சந்தோஷம் இல்ல लेकिन उसके पास कोई संतोष नहीं है பெரிய சாரட்டு வண்டி கார் வண்டி பென்ஸ் கார் இருக்கலாம் हो सकता है उसके पास आज का जैसा बहुत बड़ा बेंच कार हो सकता है பிர்லாவா இருந்தாலும் சந்தோஷம் இல்ல टाटा बिरला भी होएगा तो कोई आनंद नहीं है பெரிய மந்திரியா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் யாசுவா மேசியா நாமத்தினால பாவ மன்னிப்புக்கென்று ரட்சிக்கப்படும் போதுதான் அந்த ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் हो सकता है एक राजा अगर मंत्री होएगा तो फिर तो वो आनंद नहीं रह सकता लेकिन यासुआ मेसा का नाम के अंदर वो आनंद வேறு मिलता है ஒருவரால ரட்சிப்பு சந்தோஷம் கிடைக்காது दूसरा कोई व्यक्ति से वो संतोष वो आनंद नहीं मिल எகிப்து सकता है தேசத்துல एगिप्त के अंदर அடிமையா இருந்த போது गुलामी के अंदर रहने के समय அவர்களை விடுதலை பண்ணி उनको जो छुटकारा देकर தேவ கிருபை என்றும் உள்ளது ஓ அவரை பிரப்- பாடிட்டு பாடல் பாடிக்கிட்டு சந்தோஷமா இன்னைக்கு ஒரு பாடல் பாடணும் ஆராதனை நேரத்துல प्रभु का कृपा जो है हमेशा अपने साथ में रहता करके आज एक गीत अपन गाया था போல் நிந்தனை வந்து அந்த கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. कितना भी निंदा आएगा तभी तो वो कृपा अपने साथ में आए करके अपन गीत அது गाया எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை जब भी वो एगिप्त के अंदर से जो गुलामी के लिए अंदर से बाहर आया था பாவ பிடியில் இருந்தும் जब भी पाप का चुटका சாத்தானுடைய பிடியில் இருந்தும் शैतान का बंधन के अंदर से அதிலிருந்து விடுதலை பெறும்போதுதான் उसके अंदर से छुटकारा पाने का समय யாசுவா மேசியா நாமத்தினால விடுதலை பெறும்போதுதான் यासुआ में से का नाम का द्वारा छुटकारा पाने का समय जब भी वो आनंद मिलता है மகிழ்ச்சி உண்டு उसके बाद आनंद मिलता है உற்சாகம் உண்டு उसके बाद मगन होता है பரலோகம் உண்டு उसके बाद स्वर्ग मिलता है நித்திய பேரின்பம் உண்டு उसके बाद आनंद कल का आनंद मिलता है வேற நாமத்தினால இல்லங்க कोई नाम के अंदर नहीं भाई வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே बोझ उठा के चलने वाला लोग जो है நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் आप सभी लोग जो है मेरे पास आ நான் जाओ உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் मैं जो है आपके लिए विश्रांति दूंगा நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் मैं जो है आपको विश्रांति दूंगा வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே जो बोझ उठा के मन चलने वाले लोग இந்த உலகத்துல வேற யாருங்க சொல்லுவா ये संसार के अंदर कौन ऐसा बोल सकता है வருத்தப்படுறியா आप चिंता कर रहे हैं क्या இன்னும் வருத்தப்படுத்திட்டு போயிருவாங்க நம்ம और भी टोचा लगा के आपको वेदना दे के चले जाएंगे ஒரே ஒரு நபர் एक ही व्यक्ति ऐसा है சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் समाधान को और संतोष को देने वाला एक ही व्यक्ति है நேத்து இரவு 10 மணிக்கு மேல சகோதரி அந்த பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து कल रात को 10 கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள் कल रात को एक बहन जो है मसीह को पहना के वो अपना आनंद को पा लिया அந்த பாவ மன்னிப்புக்கென்று யாசுவா மேசியா நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று யாசுவா மேசியாவை தரித்துக் கொள்ளும் போதுதான் சந்தோஷமும் பாவ மன்னிப்பும்
மகிழ்ச்சியும் கிடைக்கும். जब यासों में से का नाम से बैप्टिज्म लेने के बाद वो आनंद और संतोष और सभी चीज मिलता है। இப்படி சந்தோஷமா இருக்கிற அந்த காலகட்டத்துல वैसे ही आनंद में रहने का जो काल का समय जो है, சவுல் என்பவன் எழும்பி சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். जब भी वो साउल का नाम का एक व्यक्ति आके पूरा कलीसिया को पूरा नाश किया था। 9வது அதிகாரத்தோடு நான் முடிச்சுக்கொள்ள பிரியப்படுகிறேன். ये 9 अध्याय के अंदर जो बात है उसके बारे में मैं बात करके खत्म कर देता हूँ। இந்த சவுலை சந்தித்தார் யாசுவா மேசியா. ये साउल कभी यासों में से जाके मिला है। அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல ये अपोस्तल का पुस्तक 24वां अध्याय के अंदर 26வது அதிகாரம் ये 24वां अध्याय 14 15 தமிழ்ல வாசிப்போம். 14 और 15 को तमिल में पढ़िए, அதுக்கு பிறகு ஹிந்தியில வாசிப்போம். उसके बाद हिंदी में भी पढ़ेंगे। நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளை உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு எபிரேய பாஷையில தமிழ்லே போட்டுருங்க. எபிரேய பாஷையில பேசினாரு. அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அந்த எபிரேய பாஷையில நீ துன்பப்படுத்துகிற யாசுவா நானே அப்படி சொல்லி எபிரேய பாஷையில பேசுகிறதை பார்க்கிறோம். ஹிந்தியில வாசிங்க. जब हम सब भूमि पर गिर पड़े तो मैंने इब्रानी भाषा में मुझसे यह कहते हुए एक शब्द सुना, हे शाऊल तू मुझे क्यों सताता है, पैने पर लात मारना तेरे लिए कठिन है। வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில நீ ये துன்பப்படுத்துகிற யாசுவா நானே. मैं तुम जो वेदना देता वो यासों मैं हूँ। அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாப்ல. अभी जाके वो साउल நான் उसके என்ன बारे में செய்ய समझ, வேண்டும் கேட்டாப்ல. मैं अभी क्या करना करके நீ पूछा। அனனியா கிட்ட போ சொன்னாப்ல. जब भी तुम अननिया का पास जाओ करके அங்க बताया, போய் யாசுவா மேசியா நாமத்தினால தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. उधर जाके कोई काल वेस्ट नहीं होते हुए वो तुरंत जो है यासों में से का नाम से बपतिस्म लिया। பிரியமானவர்களே, ये अच्छा प्यारा लोग, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல अपोस्तल दूसरा अध्याय में 3000 பேர், वो 3000 लोग, அடுத்தடுத்த அதிகாரத்துல 5000 பேர், उसके बाद दूसरा अध्याय में 5000 लोग, அடுத்த அதிகாரத்துல எங்கு பெருகினார்கள் சீசர்கள். तीसरा अध्याय में देखेगा तो सारे चीज में शिष्यों को पड़ गया, மாயவித்தக்காரன் ரட்சிக்கப்பட்டான். क्योंकि वो मैजिक करने वाला रक्षा पाया। எத்தியோப்பியா மந்திரி ரட்சிக்கப்பட்டாப்ல. एथियोपिया का जो मंत्री जो है रक्षा पाया, சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல் என்ற பவுல் ரட்சிக்கப்பட்டான். जो कलीसिया को इतर पितर किया जो साउल जो है रक्षा पाया। ஆம் பிரியமானவர்களே, हम अच्छा இந்த प्यारा नाल लोग, में ये दिन के अंदर யாராவது कोई भी அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறாதவர்கள் பேரானால் यासों में से का नाम से कोई अगर बैप्टिज्म नहीं लिया तो இன்றே ரட்சணிய நாள். यही दिन जो है रक्षा का दिन அந்த है, சந்தோஷத்தை वो आनंदित को பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். पाप का क्षमा के लिए बैप्टिज्म ले लो। யாசுவா என்றால் यासुआ अगर बोलेगा तो தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அர்த்தம். अपना खुद का लोगों का पाप को हटा के वो रक्षा पाने वाला व्यक्ति है करके उसका अर्थ है। கடந்த நாட்கள்ல गया हुआ दिन के अंदर அருமையான இடிமுழக்கம் எதிரொலி இந்த பத்திரிகையில जो बिजली कटकटार का जो पुस्तक जो है, அருமையான அப்போஸ்தலர் டேனியல் கிருஷ்ணன் அவர்கள் अपना पास्टर जो है डैनियल पास्टर जो है, ஆசிரியர் உரையில ये बोधना करने वाला जो इसके अंदर அந்த கடைசி ஒரு பாராகிராஃபை நான் வாசிச்சு முடிக்க விரும்புறேன். अग्री जो पैराग्राफ को मैं पढ़ के खत्म कर देता हूँ। பிரியமானவர்களே, ये प्रिय लोग, இந்த கடைசி நாட்கள்ல ये अग्री समय के अंदर, அடியேனுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட திருப்பமானது क्योंकि मेरा जो सेवा के अंदर एक फिरा हुआ चीज है, எனக்கு मेरे लिए வியப்பையும் ये आनंदित ஆச்சரியத்தையும் अचम का बात கொடுக்கிறது. ये दे रहा है। அதே நேரத்தில் वही समय में சர்வ உலகத்தையும் உண்டாக்கின सारे सृष्टि को जो दुनिया को बनाया, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உண்மையான பெயரை கண்டு கொண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். सारे सामर्थ्यवान का खुदा का जो महिमा को जान लिया, इसके लिए धन्यवाद हो। அதற்கு இந்த நாமத்தில் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ये नाम से सारे जातियों को सुसमाचार बताना चाहिए, இதற்காக ஜெபியுங்கள். इसलिए इसके लिए आप लोग प्रार्थना कीजिए। இதோ உலகத்தின் முடிவறிந்தும் ये दुनिया अंत तक जो है, சகல நாட்களிலும் सारे दिन तक நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारा साथ में रहूंगा करके யாசுவா மேசியா தாமே यासुआ में से स्वयं அதற்குரிய பலனையும் उसके जो द्वारा देने वाला सामर्थ्य, தைரியத்தையும் கொடுக்க वो सामर्थ्य को देने के लिए ஜெபிக்கிறேன். मैं उसके लिए प्रार्थना करता எனக்காக हूँ। ஜெபியுங்கள். ये उनके लिए जो प्रार्थना தேவன் करो, தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु जो है आप सभी को जो है आशीर्वाद करेंगे। இந்த ஒரு பாராகிராஃப் எனக்கு உகுந்த உற்சாகத்தை தந்தது. ये अग्री जो पैराग्राफ जो है बहुत आनंदित दिया बाइक को, ஏன்னா क्योंकि அவருக்கு கடைசி காலகட்டத்துல தான் இந்த
இந்த யாசுவா மெசியாவை அறிந்து கொண்டதுனால ये अग्री समय में यासोह में से के बारे में जान लिया, इसलिए வியப்பை தந்தது அவருக்கு, वो एक अचंभ को दिया, ஆச்சரியத்தை தந்ததா. वो आश्चर्य का बात को दिया। वो இந்த நாமத்தை ये नाम को எங்கெல்லாம் சொல்லணுமோ சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். जहाँ भी जाके बताना है तो सारे जगह में बताना है। அந்த கடைசி காலத்துல அடியனுடைய திருப்பம் என்று சொல்லிருக்கிறார். वो अग्री समय में मेरे लिए वो एक मुड़ने का समय है। உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நானும் கூட वो आपका साथ में जो भाई आपके बीच में बात कर रहा है, கடைசி காலகட்டத்துல தான் இந்த யாசுவா மெசியா அறிஞ்சு கொண்டேன். ये अग्री समय का काल के अंदर ही यासोह मेसा को जान लिया, ஐபிசி சபையில ஞானஸ்தானம் எடுத்தேன். क्योंकि ये भाई जो है आईपीसी कलीसिया के अंदर बैप्टिज्म लिया, அதற்கடுத்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். उसके बाद चर्च ऑफ क्राइस्ट के अंदर क्या बैप्टिज्म लिया। இயேசு கிறிஸ்துவின் நாம கத்ரா இயேசுவின் நாமத்தினால தான் பாவ மன்னிப்புன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தேன். उसके बाद जो है भाई प्रभु यासोह मेसा का नाम से बैप्टिज्म लिया था। இந்த நாமம் எல்லாம் ये नाम सब தேவன் கொடுத்த நாமம் அல்ல, ये प्रभु का द्वारा दिया गया नाम नहीं है। गाब्रिएल தூதன் யாசுவா என்று பெயரிடுவாயாக. गाब्रिएल दूत का द्वारा यासुआ करके तुम नाम देगा करके எபிரேய பாஷையில इब्रानियों का भाषा के अंदर 2:38ல अपोस्तल दूसरा अध्याय 38वां वचन में பாவ மன்னிப்புக்கென்று யாசுவா மேசியா நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாதான் ரட்சிப்புன்னு சொல்லி அறிந்து கொண்டேன். पाप का क्षमा के लिए यासुआ में का नाम से बैप्टिज्म लेगा करके वो रक्षा पाएगा करके जाना है। 2 வருஷத்துக்கு முன்பாக தான் யாசுவா மேசியா ஞானத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். गया 2 साल का पहले यासुआ में का नाम से भाई बैप्टिज्म लिया। அருமையான அப்போஸ்தலர் டேனியல் கிறிஸ்டியன் சொன்னது போல अच्छा भाई जो है अपोस्तल पास्टर डैनियल कृष्ण बोला ऐसा ही, இந்த பாவ மன்னிப்பாகிய ஞானஸ்தானத்தை யாசுவா மேசியா நாமத்தினால் பெற்றுக்கொண்ட பிறகு ये पाप का जो क्षमा करने का बैप्टिज्म यासुआ में का नाम से எனக்கு மிகுந்த लेने के बाद வியப்பை தருகிறது, उसके बाद जो है बहुत बड़ा अचंभ का बात है, बहुत बड़ा आश्चर्य का बात है ये। மகிழ்ச்சியா இருக்கிறது. उसके साथ जो है आनंदित का बात भी है, ஏன்னா இந்த நாமத்தினால தான் ரட்சிப்பு. ये नाम का द्वारा ही रक्षा है। இத்தனை வருஷமா அறியாம இருந்தேனே, इतना साल जो है नाम के बारे में अनजान में था मैं करके, பிசாசானவன் ये शैतान जो है ஏ மனக்கண்ணை குருடாகி போட்டான். भाई का मन का आंख को उसी ने बंद करके रखा था, சத்தியத்தை அறிந்து கொண்டேன், क्योंकि सच्चाई को भाई ने जान लिया। என்னை விடுதலை ஆக்கிற்று. जब भी जो है भाई को सच्चाई छुटकारा சத்தியம்னா दिया, யாரு? क्योंकि सत्य बोलेगा तो कौन யாசுவா है? மேசியா. वो स्वयं यासुआ में से, யாசுவா மேசியாவை அறிவீர்கள். यासुआ में से को आप लोग को जान लो, யாசுவா மேசியா உங்களை விடுவிப்பார். यासुआ में से स्वयं आपको छुटकारा देंगे। ஆம் பிரியமானவர்களே, आम प्रिय लोग, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, ये धरती में अग्री खोने तक रहने वाला लोग, யாவாகிய யாசுவாவை நோக்கி பாருங்கள். या जो यासुआ में से को और देखो, நானே யா, मैं हूँ या, என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. मेरे को छोड़ के कोई रक्षा करने वाला नहीं है। யாவுடைய நாமத்தை தொழுது கூறுவது எவனோ यासुआ में से का नाम से जो नमन करता है அவன்தான் ரட்சிக்கப்படுவான். वही केवल रक्षा पा सकता है। விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். विश्वास का द्वारा जो बैप्टिज्म लेता है वही रक्षा पा सकता है। விசுவாசியாதவனோ जो विश्वास नहीं करता है, ஆக்கினைக்குள்ளாக वो தீர்க்கப்படுவான். अग्नि दिन में आगने के लिए खड़ा है। யாசுவா மேசியாவை விசுவாசி, यासुआ में से को विश्वास करो, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். जब भी जो है तुम और तुम्हारा घरेने जो है रक्षा पाएंगे। அந்த யாசுவா மேசியா நாமத்தினால ரட்சிப்பு. वो यासुआ में से का नाम का द्वारा ही रक्षा है। லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனத்துல लूक का पुस्तक के अंदर पहला अध्याय 77 में बोलता அவருடைய है, ஜனத்திற்கு उनका जो खुद को लोगों के लिए பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு पाप का जो द्वारा आने वाला रक्षा को யாசுவா यासुआ என்றால் बोलेगा तो ஜனங்களுடைய தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். वो खुद का लोगों को पाप को हटा के रक्षा करने वाला का अर्थ है उसका उदाहरण। ஜீசஸ் கிரைஸ்ட்ல அந்த அர்த்தம் இல்லை. जीसस क्राइस्ट का अंदर उसका अर्थ नहीं है। இயேசு என்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற அர்த்தம் இல்லை. यीशु करके बोलेगा तो वो अपना पाप को हटा के रक्षा करने का अर्थ नहीं है। ஜீசஸ் என்ற அந்த 5 எழுத்துல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற அர்த்தம் இல்லை. ये जीसस करके बोलने वाला 5 अक्षर के अंदर रक्षा नहीं है। யா जो है தேவனுடைய நாமம், या प्रभु का नाम है। சுவா सुबह बोलेगा तो ரட்சிக்கிறவர். वो रक्षा करने वाला है। தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஒரே ஒருவர் யாசுவா மட்டும்தான். वो खुद का लोगों को पाप को हटा के रक्षा करने वाला एक ही नाम है, एक ही व्यक्ति है यासुआ में से। பிரியமானவர்களே, अच्छा प्यारा लोग இந்த जो है நாமத்துல ये नाम के अंदर யாராவது ஞானஸ்நானத்தை தள்ளி போட வேண்டாம். कोई भी जो है बैप्टिज्म को आगे मत कीजिए, தொட்டி நிறைய தண்ணி இருக்கிறது. क्योंकि पूरा जो है बैप्टिज्म का टब भरा हुआ है। ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு நாங்க
ஆயத்தமா இருக்கிறோம் कौन सा भी समय में आप लोगों को बैप्टिज्म देने के लिए हम நாளை लोग आए என்று थे தள்ளி போட வேண்டாம் कल का दिन करके मत ढकलते நாளை जाइए என்பது நம்முடைய கையில இல்லை कल का दिन जो है अपने हाथ में नहीं है இன்றே ரட்சணிய நாள் आज ही वो रक्षा का दिन है நீங்கள் மனம் திரும்பி आप लोग मन फिर के ஒவ்வொருவரும் हर एक व्यक्ति लोग பாவ மன்னிப்புக்கென்று पाप का क्षमा के लिए யாஸ்வா மேசியா நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் यासों में से का नाम से बैप्टिज्म ले लो ஆம் பிரியமானவர்களே अच्छा प्यारे தள்ளி लोग போட வேண்டாம் वो दिन को आगे मत கல்வாரி कीजिए சிலுவையில சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தம் वो क्रूस को दोबारा जो कीमती लघु को जो गिरा गया சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் वो लघु जो है सारे पाप को हटा के अपने को शुद्ध करेगा ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் ये बैप्टिज्म का दोबारा பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு पाप का क्षमा को पाकर யாஸ்வா மேசியாவை தரித்துக் கொள்ள முடியும் यासों में से को स्वयं पहन सकता है சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள वो முடியும் उसका दोबारा संतोष को पा सकता है கொடுக்க முடியாத சந்தோஷம் வேண்டுமா अगर वो दुनिया नहीं दे सकता वो संतोष चाहिए क्या உங்களுடைய பாவ கர்ம எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா आपका सारे पाप और अधर्म क्षमा चाहिए क्या இன்றே ரட்சணிய நாள் आज ही वो रक्षा का दिन है ஆமென் आमीन ஸ்தோத்திரம் हालेलुया நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும் अपन सब आंख बंद करके प्रार्थना करेंगे ஸ்தோத்திரம் स्तुति எல்லாரும் கண்களை மூடுவோம் अपन सब आंख बंद करके प्रार्थना करेंगे எல்லாரும் ஆண்டவரை நோக்கி யாசுவாவை நோக்கி பார்ப்போம் सभी लोग जो है यासुआ को और देखेंगे அவர் நம்முடைய உருவத்தை அல்ல अपना जो चेहरा को नहीं है நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் अपना हृदय को जान के सारे चीज को देखा है நம்முடைய உட்காருதல் अपना जो बैठने का எழுந்திருக்குதல் अपन उठने का முழங்கால் படியிடுதல் अपन जो है घुटने टेकना எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார் सारे चीज को जाना हुआ खुदा है நமக்காக யாவையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார் अपने लिए सारे चीज को करने वाला खुदा है இந்த உலகத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ये संसार में कोई भी व्यक्ति ऐसा नहीं बोल सकता இந்த है யாவாயே யாசுவா மேசியா தான் நமக்காக யாவை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ये यासुआ में से या जो है सारे चीज को करने वाला है இந்த யாசுவா மேசியா சகலத்தையும் செய்ய வல்லவர் ये यासुआ में से सारे चीज को करने सामर्थ्यवान है மரித்து நாளாய் போன 4 நாளாய் போன நாரி போன அந்த லாசரை உயிரோடு எழுப்பினவர் मरकर 4 दिन हो चुका था जो लासर को जिंदा उठाया இந்த யாசுவா மேசியா தான் वही यासुआ में से தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றின இந்த யாசுவா மேசியா தான் पानी को द्राक्ष रस का माप जो बदल के दिया वही यासुआ में से பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாசுவா மேசியா தான் पाप को क्षमा करने का अधिकार एक ही व्यक्ति है वो यासुआ में से அந்த யாசுவா மேசியா பக்கமாக மனம் திரும்புவோம் वो यासुआ में से का और जो है अपन मन फिरेंगे ஆண்டவர் யாசுவாவே ये यशवा நான் அறிந்து மரியாதை செய்த பாவங்களை மன்னிங்க मैं जानकर अनजान में जो किया पाप को क्षमा कीजिए யாசுவாவே ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க यासुआ का लघु का द्वारा हम लोग को शुद्ध कीजिए உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் आपका वचन का मैं नम्रता में आता हूँ करके बोलिए நாமே ஒப்பு கொடுப்போம் अपने आप को अपन सौंपेंगे ஒரு நிமிடம் 1 मिनट जो है அமைதியாக वो ऐसे ही धीरज का साथ में ஒப்பு கொடுப்போம் वो सौंपेंगे प्रभु को ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தமும் நீதியும் உள்ள யாசுவா மேசியாவே உமக்கு मगा ஸ்தோத்திரம். पवित्र धार्मिकता जो यासुआ में से இந்த ஆராதனை வேளையில ये आराधना का समय में भी இந்த வார்த்தையின் மூலமாக ये वचन का द्वारा இந்த ஜனங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ये लोगों बच्चों लोग के बीच में बात करने के लिए धन्यवाद இவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று ये सारे लोग जो है बाप का क्षमा के लिए உம்முடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக आपका नाम से बैप्टिज्म लेने के लिए அவருடைய மனக்கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் उनका मन का आंख को आपने खोल दिया इसके लिए धन्यवाद हो வந்திருந்த வசனத்தை கேட்ட பெரியோர் ये दिया हुआ जो वचन को सुना उम्र वाला छोटे लोग வாலிபர்கள், जवान लोग எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா सभी लोग प्रभु यासुआ में से आशीर्वाद சரீர कीजिए பிரகாரமாக शरीर का प्रकार भी ஏதாவது பலவீனம் இருக்குமானால் हो सकता है कोई भी कमजोर हो सकता है உம்முடைய நாமத்தினால பலவீனங்களை எல்லாம் உம்மை- வெளியேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் आपका नाम का द्वारा जो है सारे कमजोरी को बाहर निकालने के लिए हम लोग विनती करता है அவர்கள் கையிட்டு செய்யற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க उनका सारे जो हाथ का द्वारा काम करता है उसको सारे चीज को आशीर्वाद कीजिए பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க बच्चे लोग को जो पढ़ाई है उसको आशीर्वाद कीजिए போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க क्योंकि जाने के समय सुरक्षा कीजिए எங்களை சுற்றியில் இருக்க கெட்ட கிருமிகள் எங்களை தாக்காதபடிக்கு हम लोग को जा रहा और जो है रहने वाला सारे जो बीमारियों को जो नहीं अटैक करते உம்முடைய हुए ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா आपको ஜெபிக்கிறோம். लघु को जो और जो है हम लोग को छुपा लीजिए
நீர் இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். आप इसी रीति से करने वाला है, इसके लिए எங்களுடைய धन्यवाद ஜெபத்தை हो। கேட்டதுக்காக யேசுவா மெசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். हम लोग को प्रार्थना को सुना, इसके लिए यीशु में से धन्यवाद हो। இப்போதுமாக நாங்கள் கடந்து செல்கிறோம். अभी भी हम लोग को जो है हम लोग आगे बढ़ இந்த रहे हैं। மாதம் முழுவதும் ये महीना पूरा जो உம்முடைய है மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் आपका कृपा जो हमेशा ना बदलते हुए रहने देना था प्रभु। உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் आपका लहू के अंदर हम सभी को जो है सुरक्षा कीजिए। யாவுடைய நாமம் பலத்த துருவம், या जो नाम जो है बहुत बड़ा सामर्थ्य है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் சொன்னப்பட்டபடி धार्मिकता उसके अंदर जाके वो सुरक्षा रहेगा करके बताया। சுகமாயிருக்க உதவி செய்யுங்க. ये महीना पूरा जो है सुरक्षित रहने के लिए कृपा कीजिए। துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति और गौरव जो है आप ही को देते हैं। யாஸ்வா மேசியா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु में से का नाम से मांगते हैं लॉर्ड, आमीन ஆமென். आमीन।